தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வினோத் நீங்க இருக்கிறீங்க. இப்ப உங்க கட்சியின் சார்பில் இந்த 3 தொகுதிகளும் வேட்பாளர்கள் நிறுத்த போறோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு ஏதாவது கட்சிகள் சேர்ந்தா கூட்டணி கட்சிகள் சார்பிலும் வேட்பாளர்கள் நீங்க நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நீங்க சரி பண்ண தயாரா இருக்கிறீங்க? உங்க கட்சி சார்பில் இதுக்கான திட்டங்கள் ஏதாவது பட்டியலிடப்பட்டிருக்கா? நீங்க ஏதாவது இருந்தா பகிர்ந்துக்கலாம். நீங்க உங்க கட்சியினுடைய தலைவருக்கு இந்த தொகுதியிலிருந்து ஏதாவது சஜஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அண்ணா இங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, நீங்க முதலமைச்சர் ஆனா நம்ம கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இங்க தேர்வு செய்யப்பட்டா இதுக்கெல்லாம் பிரதானப்படுத்தணும், இதையெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சரி பண்ணி கொடுக்கணும் ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. குற்றச்சாட்டுகள் இல்லாம நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? நாம் விரும்பும் காஞ்சிபுரம் அந்த மாதிரி. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தை புது பேருந்து நிலையம் இப்போ தமிழக அரசு இடமும் தேர்வு செஞ்சாச்சு. 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிதியும் ஒதுக்கியாச்சு. இது வரைக்கும் இங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, 50 ஆண்டுகளா புதிய பேருந்து நிலையம் இல்ல காஞ்சிபுரத்துல. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு முன்னே நிதி ஒதுக்கி இது வரைக்கும் அந்த பேருந்து நிலையத்தை இது வரைக்கும் இவங்க கொண்டு வரல. தாவேக ஆட்சி அமைந்தவுடன் ஃபர்ஸ்ட் அந்த காஞ்சிபுரத்துக்கு பேருந்து நிலையத்தை கொண்டு வருவோம். அதே போல பாத்தீங்கன்னா உத்திரமேர் தொகுதியில பெருமளவுல இந்த கனிம வள கொள்ளைகள் பெருமளவுல இருக்கு. இதனால விவசாயம் முற்றிலுமா பாதிக்கப்படுது, காற்று மாசுபடுது, விளை நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாய நிலங்களை அந்த குவாரி அதிபர்களிடமே ஒப்படைத்து அவங்க அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விவசாயம் அழியக்கூடிய நிலைமையில இன்னைக்கு விவசாயம் இருக்கு. கண்டிப்பா அந்த குவாரிகளை நிரந்தரமா மூடுறதுக்கு உண்டான வழியை பண்ணுவோம். அதே போல பாத்தீங்கன்னா வாலாஜாபாத் அவுளூர் தரைப்பாலத்தை இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அறிவிப்பா தான் இருக்கு. அது தடுப்பணை கட்டுறேன்னு இது வரைக்கும் எந்த ஒரு தடுப்பணையும் கட்டல. இதனால 20-30க்கு மேற்பட்ட கிராமங்கள் இன்னைக்கும் பாதிப்படையுது. அதுவும் கண்டிப்பா தலைவர் காஞ்சிபுரம் வரும்போது அது சொல்லியிருக்காரு. அதுக்கு உண்டான பணியும் கண்டிப்பா தலைவர் செய்வாரு. அதே போல உத்திரமேர்ல பாத்தீங்கன்னா வெங்குடி டு ஊத்துக்காடு சாலை 411 கோடி மதிப்பீட்டுல கட்டி அந்த தரை போட்டு இன்னமும் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரல. இது இப்போ எலெக்ஷன் டேட் வந்துச்சு, இன்னமும் அதை கொண்டு வரலன்னா எப்போ இதை சரி செய்வாங்கன்றது தெரியல. 6 மாசம் காலம் கூட ஆகலாம். இப்போ அந்த குறுகிய காலத்துல காஞ்சிபுரம் பட்டு நெசவு இதுக்கு ஏதாவது தீர்வு வச்சிருக்கீங்களா? இல்ல பிரச்சனைகளுக்கு அதுக்கும் இல்ல. இது முக்கியமா இன்னொரு விஷயத்த சொல்லணும். என்னன்னா காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பட்டு நெசவு சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூலி உயர்வு இன்னமும் உயர்த்தப்படாததா இருக்கு. பட்டு விலை ஏறிச்சு, தறிக்கு உண்டான பொருள் விலை எல்லாம் ஏறிச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான அந்த தறிக்கு உண்டான பொருள் கிடைக்குதானா இல்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் வழிவகை செய்வோம். அவங்களுக்கு அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்துக்கு அந்த தறி பொருள்களை கிடைக்கிறது செய்வோம். அதே போல தொகை கிடைப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை செய்வன்றீங்க, அதுக்கான தீர்வுகளை கையில வச்சிருக்கீங்க. கண்டிப்பா. நன்றி வினோத்.